பாட்டி, ஆ அப்பெல்லாம் 5 நாள் கல்யாணம் நடந்துச்சாமே, உங்க கல்யாணமும் அப்படிதான் நடந்துச்சா? 5 நாள் இல்லடா. அந்த காலத்துல கல்யாணங்களை 16 நாள் பண்ணுவாங்க. ஆனா காலப்போக்குல அதிகமான வேலை பளுவுல கல்யாணத்தை இந்த காலத்துல ஒரே நாள்லயே முடிச்சிடுறாங்க. இப்பெல்லாம் கல்யாணம்னா ஜஸ்ட் 2 பேர் சேர்ந்து வாழறதுக்கு செய்யற சம்பிரதாயம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கல்யாணங்கிறது 2 குடும்பத்தோட சேர்க்க. முன்ன பின்ன தெரியாத மனுஷங்களை சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்காக செய்யற ஒரு நல்ல காரியம். நல்லது கெட்டதுல, துக்கம் சந்தோஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து காப்பாத்தி மனுஷங்களை ஒண்ணு சேர்க்கறது தான் கல்யாணம். கல்யாண சம்பிரதாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி, நாங்களும் தெரிஞ்சுப்போம். இப்ப கண்டதையும் பண்றாங்க. ஹல்தி ஹில்தின்னு என்னென்னமோ சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாண சம்பிரதாயத்துல செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணமும் இருக்கு. முத நாள் புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு நலங்கு வைப்பாங்க. இந்த நலங்க தான் இந்த காலத்துல நீங்க ஹல்தின்னு சொல்றீங்க. இப்படி இந்த சுப காரியங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருக்கும் மங்கள ஸ்நானம் செய்வாங்க. இப்படி அவங்கள சுத்தப்படுத்தி ஒரு பவித்திரமான செயலுக்கு தயார்படுத்துற செயல் தான் அது. இப்படி அந்த ஸ்நானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுன்னு கடவுளை வேண்டுவாங்க. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் அங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அம்மன் தாய மனசுல நினைச்சுக்கிட்டு வாழறதுக்காக முதல்ல கௌரி பூஜைய பண்ணுவாங்க. முகூர்த்தம் நெருங்கி வர நேரத்துல சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர்களை வரவேற்கிறதுக்காக மங்கள வாத்தியத்தோட அவங்கள வரவேற்பாங்க. இந்த வழக்கத்தை பொண்ணு அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு போகும்போது கல்யாண பொண்ணு வீட்டு சார்பா கல்யாண மாப்பிள்ளைய நிறுத்தி நல்லது சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூட்டிட்டு வந்து எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்க முதல்ல அந்த பிள்ளையார வேண்டுவாங்க. கல்யாணம் ஆரம்பமாகும். முதல்ல கல்யாண பொண்ணு சகோதரர்கள் கூட்டிட்டு வந்து திரைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்கார வைப்பாங்க. செல்லமா வளர்த்த தங்களோட வீட்டு பெண்களை அப்பா கன்னியாதானம் பண்ணுவாரு. வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிளைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவா பாவிச்சு அவங்க வீட்டு மகாலட்சுமிக்கு பிள்ளையோட காலை கழுவி இப்போ பாணி கிரகணம் அப்படின்னா கைய பிடிக்கிறது. தன்னோட பொண்ணு கைய மாப்பிள்ளை கையில வச்சு எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன்னு சத்தியம் வாங்கிப்பாங்க. முகூர்த்த சமயம் வந்த உடனேயே வேத மந்திரங்களை படிச்சு மங்கள வாத்தியங்களை வாசிச்சு கல்யாண பொண்ணுங்க இலையில வெள்ளத்தை வச்சு ஒருத்தர் தலையில ஒருத்தர் வச்சுப்பாங்க. பிரியாத ஒரு பந்தம் இவங்களுக்கு மத்தியில ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்றதுதான் இந்த செயலுக்கு அர்த்தம். இப்படி எல்லா சுப காரியங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான கட்டத்துக்கு வருவாங்க. அதுதான் திருமாங்கல்யம் கட்டுறது. இது மூலமா பெண்களுக்கு 5வது செல்வம் வருது. என்னோட வாழ்க்கைக்கே ஆதாரமா இருக்க இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு கட்டுறேன். இத நீ அணிஞ்சுக்கிட்டு இன்னையில இருந்து என் வாழ்க்கை கூட நடந்து வா. அப்படிப்பட்ட நீங்க முத்து முத்தா 100 வருஷம் வாழணும்னு அந்த மந்திரத்தை சொல்லி மாப்பிள்ளை ஒரு முடிச்ச மனசுக்காகவும் 2வது முடிச்ச உடலுக்காகவும் 3வது முடிச்ச ஆன்மாக்காகவும் இப்படி 3 முடிச்ச போடுவாரு. இப்படி 2 மனுஷங்க வேத மந்திரங்கள் மூலமா
கெட்டி மேளங்கள் மத்தியில ஒன்றிணைவாங்க. அதை தொடர்ந்து அம்மி மிதிக்கிறது, மெட்டி போட்டு அருந்ததி பார்க்கறது, இப்படி சம்பிரதாயங்கள் தொடரும். அப்பாடா, ஃபைனலி வரலட்சுமி வெங்கடேஸ்வரன் வரலட்சுமி சுப்பிரமணி ஆயிட்டா. ஐ எம் வெரி ஹாப்பி. என்னது? நாங்க தான் எப்பவும் பேரை மாத்திக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இந்த தடவை நீ என்ன பண்ற? சுப்பிரமணி வரலட்சுமின்னு பேரை மாத்திக்கோ. காதலுக்காக என்னென்னமோ பண்றோம். ஆஃப்டர் ஆல் பேரை மாத்திக்க மாட்டோமா? சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். அது என்ன ரேணு, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அண்ணா கேட்டியா? என்ன சொன்னாலும் சரியா? உன் காட்டுல மழைடா. ஏ ரேணு, என்னடி அவனுக்கு பயப்படுறியா? இப்பதானக்கா கல்யாணம் ஆச்சு, மெதுவா ஸ்டார்ட் பண்றேன். உன் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா தெரியுதுடா. எங்க முந்தானையில உங்களை முடிச்சு போட்டுட்டோம். இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. பெரிய பெரிய மகான்களே தப்பிக்க முடியல, நாங்க ஏமாத்துறோம். சாரி, நீங்க சொல்றபடியே செய்யறோம். ஆமா ஆமா. அப்பா, என்னாச்சுப்பா? எதுவும் இல்லம்மா, வா வந்து உட்காரு. என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். கல்யாணத்துல நாங்க ஏதாவது குறை வச்சிட்டோமா? இல்லனா ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சேச்சே, எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது. அப்ப வேற என்னாச்சுப்பா? எதுக்கு மூட் ஆஃபா இருக்கீங்க? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் மாத்துக்கு கூட்டிட்டு வரச்சே, எதுக்கு என் மாமனார் இவ்வளவு வருத்தப்படுறாரு? இங்கேதானே இருக்கா, அப்பப்ப வந்து பாத்துக்கலாமேன்னு நினைச்சேன். இப்பதாம்மா புரியுது, ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் வீட்டுக்கு அனுப்பும் போதுதான் அதோட வலி எனக்கு புரியுது. எவ்வளவு நல்லா பாத்துக்கிற குடும்பமா இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு வேலைக்கு சாப்பிட்றாளோ என்ன கஷ்டப்படுறாளோ நினைச்சு வாழ்றது நரகமா. ஆனா என் பொண்ணுங்க மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டாங்கன்னு ஆனந்தப்படுறதா, இல்ல இனிமே என் பொண்ணுங்களோட குரலை கேட்காம வீடு நிசப்தமா இருக்குமேன்னு கவலைப்படுறதான்னு எனக்கு புரியவே மாட்டேன்றது. புதுசு இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா அதுவே பழகிடும். கல்யாண புடவையில நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்கீங்க. என்னப்பா இது? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நீ கவலைப்படாதம்மா, இது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்மா. அம்மாடி நீ அழாதடா, நீ அழறத பார்த்தா பாட்டி ரேணு எல்லாம் கஷ்டப்படுவாங்கம்மா. அப்புறம் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம். நான் போய் வேணா சுப்பு கிட்ட பேசுறேன்ப்பா. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதம்மா. இது இப்படிதான் எல்லா அப்பனுக்கும் உள்ளது தானே, இந்த அப்பா மட்டும் என்ன விதிவிலக்கா? எதை பத்தியும் யோசிக்காம நீ சந்தோஷமா இரு. நேக்குதான் என் அம்மா இருக்காளே, நாங்க 2 பேரும் திட்டிக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் இன்னும் இருக்கிற மிச்ச காலத்தை இப்படியே கழிச்சிருவோம். டிஸ்டர்ப் பண்ண எவ்வளவு வரானா? டேய் அண்ணா, திருட்டுத்தனமா அப்படி என்னடா பாக்குற? என்னடா கரடி மாதிரி போகுது டிஸ்டர்ப் பண்ற? அண்ணா பகல்ல எப்படி பண்றது நல்லா இல்லடா. என்னடா நல்லா இல்ல? இவ்வளோ நாள் பொறுத்திருந்த, ஒரு கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? அபச்சாரம் பட்ட பகல்ல பாக்குற வேலையா இது? யாராவது பாத்துட்டாங்கன்னா
சொந்தக்காரங்க வீட்டை சுத்தி சுத்தி இருக்காங்கடா. ஏன்டா கொஞ்ச நேரம் நிம்மதியா வீடியோ கூட பார்க்க விட மாட்டியா? இவ்ளோ சொல்றனே, அப்பயாவது நிறுத்துறியா பாரு. உன்னால ஒரு 2 hours கண்ட்ரோல் பண்ண முடியாதடா? ஆமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அதானே அதானண்ணா. எஜுகேஷனல் வீடியோஸ் தானே. இத நீயே பாரு. ஏய் சி சி சி, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அபச்சாரம். அவ்வளவு சீன் இல்ல, இங்க வா, இத பாருடா. பப்ஜி வீடியோவா? அது மண்டைய ஆபாச குடோனா. அது சிச்சுவேஷன்லாம் உனக்கு அகைன்ஸ்டாவே இருக்கா? உன்னை பத்தி வேற எனக்கு தெரியுமா? அதான் குஜாலியா ஏதோ பண்றியோன்னு நினைச்சேன். பேசுறா, ஏன் பேச மாட்டேன்? அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, டோன்ட் ஜட்ஜ் a banana by its peel-னு. புதுசா இருக்கே, அது டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் தானே? அது ரொம்ப பழசு, அதான் புதுசா இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், ராத்திரி என்ன பிளான்ஸ்? பிளான்லாம் ஒண்ணு இல்லடா, எல்லாம் ஃப்ளோல தான். அதான்டா அந்த ஃப்ளோ எப்படின்னு. டேய், அதை எப்பறம் சொல்லுவாங்க? டிப்ஸ் ஏதாவது குடுறா. டேய், டேய், அண்ணன் கிட்ட பேசுற பேச்சு, அதை கிளம்புடா. வேற யார்கிட்ட கேட்க முடியும்? கொஞ்சம் ஏதாவது சொல்றா. டேய், முதல்ல கிளம்பு. இதெல்லாம் எவனா பேசுவானா? ப்ளீஸ்டா, கால்ல கூட விழுறேன். சரி, அழாத, அந்த காதை கிட்ட கொண்டு வா, சொல்றேன். இதெல்லாம் பிரம்ம ரகசியம்டா. டேய், இது எப்பறம் உனக்கு தெரியும்? இதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்டா. என்னது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? அப்படியே சொன்ன, எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப கிளம்புறது வெக்கம் வேற. உள்ள போய் என்னத்த பண்ண போறானோ? வரலட்சுமி, ரேணு, 2 பேர் இப்படி வந்து கொஞ்சம் எதிரில் நில்லுங்க. அழகு தேவதைங்க மாதிரி இருக்கீங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, ஊழக்கண்ணு, ஓன் கண்ணு, ஏன் கண்ணு, எல்லா திருஷ்டியும் போகணும். து 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 துப்பு. தூ தூ தூ. தூ தூ தூ. ஹாப்பியா? டபுள் ஹாப்பி. 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி பாட்டிக்கு 2 லட்டு கிடைச்சிருக்குல்ல, அப்ப டபுள் ஹாப்பி தான். பாட்டி, எதுக்காக இப்ப அழறீங்க பாட்டி? இது சாதா கண்ணீர் இல்லடிம்மா, ஆனந்த கண்ணீர். இதே மாதிரி சந்தோஷமா 100 வயசு வரைக்கும் நுடுழி வாழணுங்கிறதா என்னோட ஆசை. நீ கூட இன்னொரு 100 வருஷம் இருந்து எங்களை நல்லா பாத்துக்கோ, சரியா? நான் எங்கடிமா போக போறேன்? உங்க பிள்ளைங்களோட கல்யாணத்தை பாக்குற வரைக்கும் இந்த பாட்டியோட இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னது, எங்க குழந்தைங்களோட கல்யாணத்தியா? இன்னும் பிறக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் எங்க கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப எங்க பசங்க கல்யாணத்தை பாக்கணுமா? இன்னொரு செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டிக்கு. ஐயோ, அடிச்சாலும் அடிச்சிருவாங்க பாட்டி. இதெல்லாம் இருக்கட்டும், போற இடத்துல பொறுப்பா நடந்துக்கங்க, நல்லபடியா வாழணும். அம்மா இல்லாத பொண்ணுங்க இஷ்டப்படி வளர்ந்துட்டாங்கங்கிற பேரை மட்டும் வாங்கிடாதீங்க, என்ன? நல்லபடியா குடும்பம் நடத்தணும். சரி சரி பாட்டிமா. என் பேத்திங்களை பத்தி எனக்கு நன்னா தெரியும், ஆனாலும் என்ன பண்றது, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் 2 பேர்ல எவனும் உங்களை ஒழுங்கா பாத்துக்கல, இந்த பாட்டி கிட்ட சொல்லுங்க, வந்து பெண்ட எடுத்துடுறேன். அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பாட்டிமா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டிமா, எங்களை நல்லா பாத்துக்குவாங்க. சரி சரி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. வாங்க வாங்க, சரி சீக்கிரமா வாங்க. இது வேறயா? நைஸ். கட்டில்ல பூவு, பழம், அருமையான செட்டப். அவ உள்ள வரும்போது இப்படி உட்காரலாமா? இது நல்லா இருக்காது. மகாவிஷ்ணு மாதிரி படுத்தா சரி, ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்குமோ? இப்படியே உட்காருவோம். சி, என்ன பொண்ணுங்க மாதிரி உட்காந்துருக்கோம். இது நல்லா இருக்கு. இப்ப அவ அந்த டோர்ல இருந்து அப்படியே இப்படி வருவா. அப்படி ஒய்யாரமா பால் கிளாஸ் எடுத்துக்கிட்டு, சிச்சி ஒய்யாரங்க ஏறலாம் எதுக்கு, அப்ப அழகா பால் கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கிளாஸை என் கையில வைக்கும்போது
அவளை அப்படியே என் பக்கத்துல உட்கார வச்சேன். நான் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டேன். பாதி பாலை குடிச்சிட்டேன். மீதி பாலை அவகிட்ட நான் கொடுப்பேன். அப்ப அவ, சுபு எனக்கு பால் பிடிக்காதுல்ல, உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லுவா. அப்ப நானு ஃபார்மாலிட்டிக்காக குடிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லுவேன். பாலை வாங்கி குடிச்சிட்டேன். அந்த கிளாஸ பக்கத்துல வச்ச உடனேயே வருவா அப்படியே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவளை அப்படியே ஹக் பண்ணி, இந்த நேரத்துல எவன்டா கால் பண்றது? என்னடா டே அண்ணா, இப்ப என்னடா பிரச்சனை? அது உடம்புலாம் கொஞ்சம் நடுங்குதுடா. நாமெல்லாம் ஆம்பளைங்க, அப்படி பேசக்கூடாதுடா. பயமா இருக்குன்ற நீ வேற இப்படிலாம் டயலாக் விடுற. டேய், எனக்கு மட்டும் என்ன ஜாலியாவாடா இருக்கு? அதே பயம்தான் எனக்கும். நான் மேனேஜ் பண்ணல, நீயும் அதே மாதிரி மேனேஜ் பண்ண. அதான் சொன்னல, சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஆனா டேய், ஆனா இல்ல ஆவனா இல்ல, இன்னொரு தடவை டவுட்னு கால் பண்ணனு வைய, நறுக்கிடு வேண்டாம் அவனை. இவனை முதலுக்கு மோசம் பண்றான். என்னங்க இது புடிங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம்? காக்கா வலிப்பு. வலிப்பா? ஃபிட்ஸா? அது இல்ல. அப்புறம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பதட்டமா இருக்கு. வரும். என்னாச்சு வரும்? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லு வரும். நீ ரெடியா இல்லனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். I'll plan next time. அது இல்ல. வேற என்ன? அது வந்து நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஆ, இனி நாங்க உங்க வீட்டுக்கு வந்துருவோம். எங்க அப்பாவையும் பாட்டியையும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அது ஞாபகத்துக்கு வந்து அழுக வந்துருச்சு. நான் இங்க அழுதுட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு வருதா? பின்ன சிரிக்காம இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது அழுவாங்களா? நீ கூட உன் வீட்ல இருக்கவங்கள விட்டுட்டு வந்து பாரு, அப்ப புரியும் உனக்கு இது எந்த அளவுக்கு கஷ்டம்னு. அடியே பொண்டாட்டி வரு, உங்ககிட்ட யார் சொன்னா உன் வீட்டுல இருக்கிறவங்களை விட்டுட்டு வரணும்னு? அதுதானே ஆச்சாரம். ஆச்சாரம்லாம் இருக்கட்டும், நான் சொன்னா அவங்கள விட்டு வரணும்னு. அப்புறம் என்ன, உங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை நான் வாங்கியிருக்கேன். அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க போறோம். அதுல உன் ஃபேமிலி என்ன, என் ஃபேமிலி என்ன, எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே. அப்படி இருக்கும்போது உன்னை ஏன் பிரிச்சு கூட்டு வர போற சொல்லு? சுபு, தேங்க்ஸ் டா. அப்பாடா, ஒரு வழியா வரலட்சுமி ஹாப்பி அண்ணாச்சி. இப்பவாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? வரலட்சுமி, அம்மா வரலட்சுமி. இந்த டைம்ல எவன்டா அவன்? ச்சே, நீ இங்க இரு, நான் இதை வந்துடுறேன். அம்மா, நேரம் காலம் தெரியாம எவன்டா? பாட்டி, நீங்களா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம்டா. ஓஹோ, அம்மா வரலட்சுமி, கொஞ்சம் வெளியில வாமா. என்னாச்சு பாட்டி? வாமா. எதுக்கு என்னாச்சு கூப்பிடுறீங்க? பாட்டிமா?
நீ வாமா. என்னாச்சு பாட்டி, எது கூட்டு போறீங்க? அது 10 நிமிஷம் முன்னாடி தான் இந்த பாழா போன ஆடி மாசம் பிறந்து தொலைஞ்சிடுத்துப்பா. அதுக்கு அதுக்கு இந்த ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. என்னது சேரக்கூடாதா? ம். அப்ப என் முதல் ராத்திரி உன்னோட நிலைமை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு ஆயிடுச்சுடா. என்னது? ஒன்னும் இல்ல ராசா, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி பூ கொடுக்கலன்ற நிலைமை ஆயிடுச்சுன்ற. ம். நீ கூட வாமா. இந்த ஆடி மாசம்